ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ரீப்ரொடக்டிவ் இது பற்றி பார்க்கலாம். கிங்டம் ஃபங்கை அதோட ரீப்ரொடக்டிவ் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது எல்லாம் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ ஒரு ஃபங்கஸோட ரீப்ரொடக்டிவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைட். ஸோ நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஃபங்கஸோட ஸ்ட்ரக்சரு ஹைப்பேவும் மைசீலியமும் என்னன்னு சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு டைப் ஆஃப் மைசீலியங்கிறது நெட்வொர்க் ஆஃப் ஹைப்பே இல்லையா? ஸோ இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. இப்போ இது ரெண்டும் மேட்டிங் போல் இது ரெண்டும் ஜாயின் ஆகுது. ஸோ இந்த ஃபங்கையில் மட்டும்தான் புரோட்டோபிளாசம் ரெண்டும் ஜாயின் ஆகுது. பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜாயின் ஆகுறது. ஓகே. இந்த புரோட்டோபிளாசம் ரெண்டும் ஜாயின் ஆகுறது மெயினாக இந்த ஃபங்கையில் தான் நடக்குது. ஸோ அந்த ப்ராசஸை நம்ம சொல்கிறது தான் பிளாஸ்மோகேமின்னு சொல்கிறோம். ஓகே. ஆனால் சில ஃபங்கையில் என்ன ஆகும், இது இப்போ புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆனோடனே உள்ளே இருக்க நியூக்ளியஸு ஃபியூஸ் ஆகணும் இல்லையா? ஆனால் சில நேரம் என்ன ஆகும்னா அந்த ஃபியூஸ் ஆகாமல், இங்கே பாருங்கள், இப்போ ஃபியூஸ் ஆகிடுச்சு, இந்த இடத்துல ஃபியூஸ் ஆகிடுச்சு, புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகிடுச்சு, பிளாஸ்மோகேமி ஆகிடுச்சு. ஆனால் ரெண்டு டைப் ஆஃப் இது தெரியுதா உங்களுக்கு? ரெட் கலர் டாட்டும் க்ரீன் கலர் டாட்டும் தெரியுதுடா? ஸோ இந்த ரெண்டு மைசீலியத்தோட நியூக்ளியும் அப்படியே தங்கி போயிடும். அந்த ஸ்டேஜ் தான் டைகாரியோட்டிக் மைசீலியம் இல்லாட்டி டைகாரியோட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இது சில ஃபங்கையில் மட்டும்தான் இருக்கும். நம்ம அதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் ஃப்ரூட்டிங் பட்டீஸ். ஓகே. அதான் மஷ்ரூம்னா என்ன, ஃப்ரூட்டிங் பட்டீஸ் அது. ஸோ இந்த ஸ்டேஜ் நின்று போயிடுது. ஓகே. இந்த ஸ்டேஜ் நின்று போயிடுது. அதுதான் பெசிடியம்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே. பெசிடியம் அப்படின்னு சொல்கிறோம். பெசிடியோ மைஸில் அதை பெசிடியம்னு சொல்கிறோம். பெசிடியோ கார்ப் அதில் ரெண்டுமே இருக்குது. பாருங்கள், N+N ரெண்டுமே இருக்குது. இப்போ என்னாகும், இந்த N+N கேரியோகமி ஆகும். அதாவது இப்போ தான் அந்த பச்சையும் சிகப்பும் ஃபியூஸ் ஆக போகுது, ஒரு இதாக வரப்போகுது. அதாவது டிப்ளாய்டு நியூக்ளியாக வரப்போகுது. N+N ஆகி 2N ஆக போகுது. ஸோ இது அந்த 2N ஸ்டேஜ். 2N ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் இட் அண்டர்கோஸ் மியோசிஸ், ரிடக்ஷன் டிவிஷன், அண்ட் தென் ஸ்போர்ஸு வெளியாகும். இதை நம்ம பெசிடியோ ஸ்போர்ஸ்னு சொல்கிறோம். அந்த பெசிடியோ ஸ்போர்ஸுங்கிறது ஒன்லி பெசிடியோ மைசிட்டிஸ் மட்டும்தான். ஜென்ரலாக நீங்கள் வந்து ஃபங்கஸோட ஒரு ரீப்ரொடக்டிவ் இது எப்படி நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டு ஹைஃபேவோட புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆனால் பிளாஸ்மோகேமி இஸ் ஃபாலோடு பை காரியோகமி is followed by meiosis. ஆனால் சில ஃபங்கையில் என்ன ஆகும், பிளாஸ்மோகமி stays for a long time. This is called dikaryotic phase. ஓகே. அதான் இது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த லைட் ப்ளூ கலரில் இருக்கிறது ஹாப்ளாய்ட் ஃபேஸு, இந்த பக்கம் வயலட் கலரில் இருக்கிறது டைகாரியோட்டிக் ஃபேஸு, அண்ட் தென் திஸ் இஸ் டிப்ளாய்டு ஃபேஸ். ஸோ மோஸ்ட்லி இந்த வயலட் கலர் இருக்கிறது நிறைய ஃபங்கஸில் இருக்காது. ஆஸ்கோமைசிட்டிஸும் பெசிடியோமைசிட்டிஸும் மட்டும்தான் டைகாரியோட்டிக் ஃபேஸ் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே. ஸோ லெட் அஸ் கோ இன்டு த டீட்டெயில் அபவுட் வாட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இல்லையா? அது என்னென்னு பார்ப்போம். ரைட். ஸோ வாட் ஐ ஹேவ் ஹியர் இஸ் த செக்ஷுவல் சைக்கிள் இன்வால்வ்ஸ் எத்தனை ஸ்டேஜ்? 3 ஸ்டெப்ஸ். ஓகே. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோகேமி. ஸோ 2 haploid hyphae of compatible mating types come together and fuse. This fusion of the protoplasm between the two, either it is a motile இருக்கலாம் இல்லைன்னா non-motile gametes இருக்கலாம், is called plasmogamy. Next, fusion of 2 nuclei are called karyogamy. Okay. Meiosis in zygote result in haploid spores. So அங்கே இதாவது இல்லையா, மியோசிஸ் இன் ஜைகோட் ஆச்சுன்னா ஹாப்ளாய்ட் ஃபோர்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ இன் சம் ஃபங்கை, இதுதான் நான் சொல்ல வந்தேன், ஃபியூஷன் ஆஃப் த 2 ஹாப்ளாய்ட் செல்ஸ் இமீடியட்லி ரிசல்ட்ஸ் இன் டிப்ளாய்ட் செல். அதான் 2 நியூக்ளியஸ் இருக்க செல். த ஃபங்கை ஃபார்ம் ஃப்ரூட்டிங் பாடிஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னால மஷ்ரூமில், இன் விச் ரிடக்ஷன் டிவிஷன் அக்கர்ஸ் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ். அது ரெண்டும் காரியோகமி ஆகி அதுக்கப்புறம் கடைசியில் நம்மளுக்கு எப்படியும் ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் தான் கிடைக்குது. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, ஆஸ்கோமைசிட்டிஸ்லையும் பெசிடியோமைசிட்டிஸையும் ஒரே வித்தியாசம் என்ன, த டைகாரியான் ஸ்டேஜ் நின்று போயிடுது. கொஞ்ச நாளைக்கு அந்த டைகாரியோட்டிக் ஸ்டேஜ் அப்படியே இருந்து போயிடுது. ஓகே. அண்ட் இன்டர்வெனிங் டைகாரியோட்டிக் ஸ்டேஜ், அதாவது அதில் 2 நியூக்ளியும் இருக்குது. ஓகே. 2 நியூக்ளியர் பர் செல் இருக்கும். சச் அ கண்டிஷன் இஸ் கால்ட் டைகாரியான். அது ஃபேஸ் பேர் டைகாரியோ ஃபேஸ். லேட்டர் இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி செல்ஸ் பிகம் டிப்ளாய்டு, அப்புறம் ரிடக்ஷன் டிவிஷன் ஆகி நம்மளுக்கு ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் தரும். ஓகே. இதுதான் பேசிக்காக. சரி, இப்போ என்ன பேசிஸில் நீ பலவிதமான ஃபங்கஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறீல்ல, வேரியஸ் கிளாஸஸில் கிளாஸிஃபை பண்ணுற, என்ன பேசிஸ் எதை வச்சு நீ கிளாஸிஃபை பண்ணுறேன்னா இப்போ பார்த்த எல்லாம் தான். அப்போது நம்பர் 1 இஸ் த மார்ஃபாலஜி ஆஃப் த மைசீலியம்.
மைசீலியம்ங்கிறது நெட்வொர்க் ஆஃப் ஹைஃபே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மைசீலியம். அப்புறம் எப்படி ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன் அண்ட் ஃப்ரூட்டிங் பாடிஸ். ஓகே, ஃப்ரூட்டிங் பாடிஸ், மார்ஃபாலஜி ஆஃப் த mycelium. Okay, number 1 spore formation, mode of spore formation எப்படி போகுது, and fruiting bodies. இது மூணே வச்சு தான் நம்ம வந்து entire kingdom fungi டிவைட் பண்றோம். ஓகே ரைட். இன்னைக்கு பைக்கோமைசிட்டிஸை பற்றி பார்த்துருவோம். PHY ஞாபகம் இருக்குது, அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் நான் சொல்லியிருந்தேன். எல்லாம் ஆல்பம், மூக்கு, ரைஸு எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ திஸ் பைக்கோமைசிட்டிஸ் ஆர் அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ், தண்ணியில். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் ஆன் டீகேயிங் வுட். ஓகே, வுட்டு நாசமாக கெட்டு போகிற வுட்டில் இந்த ஃபங்கஸ் வந்து அதை டிபெண்ட் பண்ணி எனர்ஜி எடுத்துக்கும். மாய்ஸ்ட் அண்ட் டேம்ப் பிளேசஸ். ஓகே, டேம்ப் அண்ட் மாய்ஸ்ட் பிளேசஸில் இருக்கும். ஓகே, மாய்ஸ்சர் அதிகமாக இருக்க பிளேஸ் டேம்ப் பிளேசஸில் இருக்கும். சம்டைம்ஸ் தே ஆர் obligate parasites on plants. The mycelium is aseptate. அப்போ செப்டல் வால் இருக்காது. அப்போ இது நம்ம என்ன கூப்பிடுவோம், சீனோசைட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். Okay, so aquatic habitats, decaying wood in moist and damp places, obligate parasites on plants. The mycelium is aseptate and cenocytic. Okay, இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் இது பைக்கோமைசிட்டிஸ். ஓகே, ஸோ பைக்கோமைசிட்டிஸில் நீங்கள் பார்க்குறது இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஸ்பொராஞ்சியம். Okay, this one is sporangium, will liberate spores which will enter into what, formation of mycelium. Okay, சின்ன இதாக வருது, பட்டாக வருது இல்லையா, ஸ்போர்ஸு என்னாவது ஜெர்மினேட் ஆகி மைசீலியம், சின்ன மைசீலியம் பெருசாகிடுது. அதுலேருந்து மறுபடியும் ஸ்பொராஞ்சியோ வருது. இதுதான் ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். ஓகே, ஆனால் அதே ஸ்போர்ட்ஸு சில நேரம் என்னாகும், அந்த மைசீலியம் வேறு டைப்பில் என்னாகும், மேட்டிங் ஆகும். ஓகே, மேட்டிங் ஆகலாம், வேறு டிஃப்ரெண்ட் இதில் மேட்டிங் ஆகி அது வந்து பிளாஸ்மோகேமி அங்கே ஒரு ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுது பாருங்கள். இதுதான் முக்கியம். ஸோ பிளாஸ்மோகமி ஆகும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்போர் வருது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப். ஸோ இந்த ஸ்போரு கேமீட்ஸ். இப்போ கேமீட்ஸு ஃபியூஸ் ஆகி ஒரு ஸ்போர் வருது. அந்த ஸ்போர் பேர் என்ன, ஜைகோஸ்பொராஞ்சியா. ஓகே, தே ஆர் கால்ட் ஜைகோஸ்பொராஞ்சியா. தே ஆர் ஹெட்ரோகேரியோட்டிக், ஜைகோஸ்பொராஞ்சியா. அதுக்கப்புறம் அது ஃபியூஸ் ஆகி காரியகமி ஆகுது, டிப்ளாய்ட் நியூக்ளியை ஆகுது. டிப்ளாய்ட் நியூக்ளியை அண்டர்கோ மியோசிஸ் அண்ட் தென் ஃபார்ம்ஸ் த ஸ்பொராஞ்சியம். ஓகே, அண்ட் தென் ஸ்போர்ஸ் லிபரேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பைக்கோமைசிட்டிஸில் இந்த மாதிரி நடக்குது. ஸோ இதில் வித்தியாசமாக என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து டைகாரியன் கிடையாது, அது பார்த்துட்டிங்க. ஆனால் டைகாரியன் இல்லாததில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேமேட்ஸ் ஃபியூஸ் ஆகி என்ன வருது, ஜைகோஸ்பொராஞ்சியான்னு புதுசாக ஒன்று வருது. ஸோ ஸ்போர்ஸை பற்றி பார்ப்போம். பைக்கோமைசிட்டிஸோட ஸ்போர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா என்ன ஸ்போர்ஸ் வரும். ஸ்போர்ஸ் ஆர் எண்டோஜெனஸ்லி ப்ரொடியூஸ்ட் இன் த ஸ்பொராஞ்சியம். ஸோ ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளேயே ப்ரொடியூஸ் ஆகுது ஸ்போர்ஸ். ஓகே, எண்டோஜெனஸ்லி ப்ரொடியூஸ் இன் த ஸ்பொராஞ்சியம். ஸோ என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்க்கலாம். அங்கே என்ன இருக்குது, பிளேன் ஒன்று இருக்கா. ஸோ பிளேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜூஸ்போஸ் மொட்டைல்னு சொல்லுவோம், இல்லைனா அதுக்கு ஏ பிளானோஸ்போஸ், இல்லைனா நால் மொட்டையில் ஏ பிளானோஸ்போஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் மூலமாக ஒரு ஸ்போர்ஸை ஜூஸ்போஸ் அண்ட் ஏ பிளானோஸ்போஸ்ன்னு சொல்லுவோம். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் அதான் ஜைகோஸ்போர் ஃபியூஷன் ஆஃப் 2 கேமெட்ஸ். நான் சொன்னேன் இந்த இடத்துல ஜைகோஸ்போர் இஸ் ஃபியூஷன் ஆஃப் 2 கேமெட்ஸ். ஓகே, ஸோ அதில் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு, கேமெட்ஸு சிமிலராக இருந்து ஜைகோஸ்போர் வந்து ஐசோகேமஸ் ஜைகோஸ்போர்னு சொல்லலாம். இல்லை கேமெட்ஸு ஒன்று பெருசு ஒன்று சின்னது டிசிமிலர் சைஸில் இருந்துச்சுன்னா மார்ஃபாலஜி வச்சு தான் சொல்லுவோம், அனிசோகேமஸ் ஆர் ஊகேமஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் பைக்கோமைசிட்டிஸ். எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், மியூகார் இல்லை ஆல்பமுக்குள்ள மூக்குக்குள்ள ரைஸு. ஸோ ஆல்பிகோ விச் இஸ் த பாரசிட்டிக் ஃபங்கை ஆன் மஸ்டர்ட் சொல்லியிருந்தேன். ரைசோஃபஸ் நம்மளோட சாதாரண நீ பிரெட் ரொம்ப நாள் வச்சுன்னா என்ன வரும், ரைசோஃபஸ் தான் வரும். ஓகே, அப்புறம் மியூகார். ரைட், நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னா இப்போ ஜைகோஸ்பொராஞ்சியம் வர்றது இந்த குரூப்பில் மட்டும்தான். ஸோ முன்னாடி ஃபைக்கோமைசிட்டிஸ்ன்னு சொன்னது இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபைக்கோவை மாற்றிட்டு ஜைகோமைசிட்டிஸ்ன்னு பேர் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு ஃபைக்கோன்னு தான் இருக்குது புக்கில், அது மாதிரி படித்தா போதும். ஓகே ரைட், நெக்ஸ்ட் ஆஸ்கோமைசிட்டிஸ். திஸ் இஸ் மை ஃபேவரட். ஏன்னா ஆஸ்கோமைசிட்டிஸ் இஸ் சாக் ஃபங்கை, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஓகே, சாக் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இது நான் இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, அதை நீங்கள் நல்லா கவனிங்க, நான் அதுக்கப்புறம் சொல்கிறது என்னென்னு. ரைட், ஸோ தே ஆர் சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கும், டீகம்போசராக இருக்கும், பேராசைட்டிக்காக இருக்கும். இன்னொன்று கோப்ரோஃபில்லஸ் அப்படின்னா சாணி இல்லையா, அந்த இதிலலாம் ஃபங்கஸ் வர்றது பார்த்துருப்பீங்க இல்லையா, சாணி, மாட்டுச்சாணி இல்லைன்னா எருமை சாணி இல்லைன்னா
யானையோட சாணி எல்லாத்துலேயும் அப்படியே விட்டுட்டு போனால் ஃபங்கஸ் வரும். அந்த ஃபங்கஸ் எல்லாமே இது ஆஸ்கோமைசிட்டிஸ். தே ஆர் கால்ட் சாக் ஃபங்கை. பேராசைட்டிக்காகவும் இருக்கலாம், டீகம்போசராக இருக்கலாம், சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கலாம். ஓகே ரைட். தே ஆர் மோஸ்ட்லி மல்டிசெல்லுலர். எக்ஸாம்பிள் பெனிசிலியம். Okay, example penicillium. They are mostly multicellular or rarely unicellular yeast, which are also Saccharomyces. Mycelium வந்து இப்போ branched. Like Picola என்ன இருந்துச்சு, aseptate இருந்து sinusoidea இருந்து. ஆனால் இது septate and branched. Fruiting bodiesக்கு பேரு Ascomycetesனால அதுக்கு என்ன பேரு, Ascocarps. Easy. Okay. Right. Spores வந்து என்ன மாதிரி அப்படின்னா யார் அது, உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். வடிவேல் தலையில் என்ன இருக்கு, கொண்டை இல்லையா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆஸ்கோமைசிட்டில் இந்த வடிவல் பிக்சர் இருக்குது. அப்போது ஏசெக்ஷுவல் கொண்டைக்கு ஃபார் கொனிடியா மறந்துடாதீங்க. ஏசெக்ஷுவல் இஸ் கால் கொனிடியா. ஓகே. ஸோ இந்த கொனிடியா ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸு ப்ரொடியூஸ் எக்ஸோஜினியஸ்லி, வெளியே ப்ரொடியூஸ் ஆகும் ஆன் த ஸ்பெஷல் மைசிலியம் கால் கொனிடியோஃபோர்ஸ். அப்போ அது மைசிலியம் பேர் என்ன, கொனிடியோஃபோர்ஸ்னு வைக்கிறாங்க. அதே கொனிடியா ஆன் ஜெர்மினேஷன் ப்ரொடியூஸ் அகெயின் இந்த கொனிடியோஃபோர்ஸ் என்ன பண்ணுவோம், மைசிலியம். ஸோ மைசிலியத்துலேருந்தே வருது, மறுபடியும் மைசிலியமே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே. ஸோ ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸுக்கு பேர் கொனிடியா. ஓகே. தே ஆர் ப்ரொடியூஸ் எக்ஸோஜன் ஆன் த ஸ்பெஷல் மைசிலியம் கால் கொனிடியோஃபோர்ஸ். கொனிடியா ஆன் ஜெர்மினேஷன் வில் கிவ் அகெயின் மைசிலியம். நெக்ஸ்ட் செக்ஷுவல் என்னன்னு பார்ப்போம். செக்ஷுவலுக்கு இது ஆஸ்கோமைசிட்டிஸ். அப்போ ஆஸ்கோஸ்போர்ஸ் ஈஸியாகிடுச்சு. ஓகே. இந்த ஆஸ்கோஸ்போர்ஸ் வந்தாங்கன்னா உள்ளே இருக்கும். தே ஆர் ப்ரொடியூஸ் எண்டோஜினியஸ்லி. அந்த சாக் மாதிரி இருக்குன்னு சொன்னால இந்த மாதிரி இருக்கும், சாக் மாதிரி. ஸோ சாக்குக்குள்ளே இந்த இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இது ஸ்போர்ஸ் இந்த சாக்குக்குள்ளே இருக்கிறோம். ஓகே. சாக் லைக் ஆஸ்கைன்னு சொல்லுவாங்க, சிங்குலர் வந்து ஆஸ்கஸ். ஸோ அதனால இது ஆஸ்கோஸ்போர்ஸ்னு சொல்கிறோம். ஓகே. எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க, ஆஸ்பர்ஜிலஸ் இல்லை, அந்த மஷ்ரூம்குள்ளேயே ஒரு கிளவி பார்ப்பீங்க, ஒரு நூறு பார்ப்பீங்க, கேஸ்பர் பார்ப்பீங்க. ஆஸ்பருக்கு கேஸ்பரு இல்லை, நூறு ஃபார் நியூரோஸ்போரா. இந்த நியூரோஸ்போரா Aspergillus, claviceps, Neurospora, Penicillium பார்ப்பீங்க, yeast பார்ப்பீங்க. இந்த Neurospora is used in biochemical and genetic work. Very important fungi. Okay, biochemical and genetic work. Okay, நம்ம இப்போ இதுக்கு வந்துடலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, these are truffles and morels-னு சொல்கிறது. இந்த ஃபங்கை வந்து ரொம்ப விலை அதிகம். இதோட ஒரு கிலோ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3000 4000 வரும் இந்த ஃபங்கையோடது. சாதாரண எவ்வளோ 60 ரூபா 40 ரூபா இருக்கிறது. ஆனால் இந்த ஃபங்கையோடது விலை அதிகம். ஸோ பில்கேட்ஸ் அவங்க மாதிரி எல்லாம் தான் டெய்லி சாப்பிட முடியும் இல்லையா? நம்ம எப்போயாவது ஒரு நாள் வேணால் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் கால்ட் மொரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ். தே ஆர் எடிபிள் அண்ட் டெலிகசிஸ்னா என்னென்னா லக்ஸுரி ஃபுட்ஸ். டெலிகசிஸ் ஆர் லக்ஸுரி ஃபுட்ஸ் அண்ட் எடிபிள், சாப்பிட்லாம். ஓகே. சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நிறைய டைப் ஆஃப் இது வைப்பாங்க. மெயினாக வெஸ்டர்னஸ் வைக்கிற ஃபுட்டில் இது நிறையா ஆட் பண்ணுவாங்க. மொரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ். ஓகே. ஸோ ஆஸ்கோமைசிட்டிஸ் அதர்வைஸ் கால் சாக் ஃபங்கை. கொனிடியா வச்சுக்கோங்க, ஆஸ்கோஸ்போர்ஸு. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் போயிடலாம். எஸ், பெசிடியோமைசிட்டிஸ். பெசிடியோமைசிட்டிஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. ஸோ இது என்னென்னா, தே ஆர் கால்ட் பஃப் பால்ஸ். ஓகே. ஸோ இந்த ஃபங்கை வந்து நிறைய இதில் தான் மோஸ்ட்லி மஷ்ரூம்ஸ்லாம் இதுக்குள்ள தான் வரும். பிராக்கெட் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா பஃப் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ திஸ் ஃபங்கைஸ் க்ரோ ஆன் சாயில், ஆன் லாக்ஸ் அண்ட் ட்ரீ ஸ்டெம்ஸு, இன் லிவிங் பிளான்ட் பாடிஸ் ஆஸ் பேரசைட்டாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் ரஸ்ட் அண்ட் ஸ்மெட்ஸ் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் மஷ்ரூம்ஸு. த மைசிலியம் இஸ் பிரான்ச்டு அண்ட் செப்டேட். ஆமாம், ஒன்லி பைக்கோவில் தான் நம்ம வந்து சீனசைட்டிக் அண்ட் ஏசெப்டேட் பார்க்குறோம். இங்கெல்லாம் பிரான்ச்டு அண்ட் செப்டேட்டு. இம்பார்ட்டண்ட் என்ன ரொம்ப இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் ஆர் ஜென்ரலி நாட் ஃபவுண்ட். செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ஆப்சென்ட். ஓகே. இது ஒரு பெரிய இதாகிடுது. செக்ஸ் ஆர்கன்ஸு பெசிடியோமைசிட்டிஸில் எம்சிக்கு கேட்கலாம். செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ஆப்சென்ஸ். ஓகே. ஸோ தட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் திங் டு ரிமெம்பர். தென் அப்போ செக்ஸ் ஆர்கன் ஏசெக்ஷுவல் இதெல்லாம் இல்லை, செக்ஸ் ஆர்கன் அப்போ எப்படி ஆகும்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஆகலாம். பை ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் மோஸ்ட் காமனாக அதுதான் நடக்குது. இல்லை அப்படின்னா செக்ஷுவல் இதுன்னா பிளாஸ்மோகெமி நடக்கலாம் இல்லையா? பிளாஸ்மோகெமி இஸ் brought about by fusion of பாருங்க 2 வெஜிடேட்டிவ் ஆர் சொமேட்டிக் செல்ஸ். எங்கே நடக்குதுன்னா, இப்போ வெஜிடேட்டிவ் சொன்னேன், அப்போ வெஜிடேட்டிவ் செல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெஜிடேட்டிவ் ஆர் சொமேட்டிக் தனியாக, செக்ஷுவல் இது இல்லாமல் வெஜிடேட்டிவ் செல்ஸ் ஆர் சொமேட்டிக் செல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டைன்ஸ். ஓகே, புரியுதா? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க. இங்கே செக்ஸ் ஆர்கன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் செக்ஷுவல் செல்ஸு, ஜெர்ம் செல்ஸ் அந்த மாதிரி செல்ஸு நமக்கு வரல.
ஓகே கேமெட்ஸு அந்த மாதிரி வரல. அதுக்கு பதில் வெஜிடேட்டிவ் ஆர் சொமேட்டிக் செல்ஸ் வருது ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் ஜீனோடைப்ஸ். வேறு இருந்து இப்போ இந்த ஒரு ஃபங்கை இருக்குன்னா இன்னொரு ஃபங்கைலேருந்து வருது. அந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸில் ஜீனோடைப்ஸ்லேருந்து வந்து ரெண்டும் பிளாஸ்மோகமி நடக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த பெசிடியோட பிக்சர் பாருங்கள், டிஃப்ரெண்ட் மேட்டிங் டைப் டிஸ்பர்சல் அதே தான். அப்புறம் இங்கே தான் நம்ம டைகாரியோட்டிக் பார்க்குறோம், இங்கேயும் பார்க்குறோம், அப்புறம் ஆஸ்கோலையும் பார்க்குறோம். டைகாரியோட்டிக்கு சில ஆஸ்கோலையும் இருக்கும் இல்லையா, ஆஸ்கோமைசிட்டிஸ் அண்ட் பெசிடியோமைசிட்டிஸ். இதுதான் நான் முன்னாடி சொன்ன பிக்சர். ஓகே ரைட். ஸோ ரிசல்டன்ட் என்ன ஆகும், டைகாரியோட்டிக் சொன்ன மாதிரி விச் அல்டிமேட்லி கிவ்ஸ் ரைஸ் டு பெசிடியம். சரியா, பெசிடியம் கீழே இருக்கும் பெசிடியம். Karyogamy and meiosis takes place in the basidium producing 4 basidiospores. இது நான் வச்சுக்கோங்க, எத்தனைன்னு கேட்பாங்க, 4 basidiospores. ஸோ காரியோகமி நடக்கு, நமக்கு ஸ்போர்ஸ் வருது மியோசிஸ்னால, எத்தனை வருது, 4 basidiospores வருது. இந்த basidiospores எல்லாமே எக்ஸோஜினியஸ்லி ப்ரொடியூஸ், வெளியே ப்ரொடியூஸ் ஆகி ஆன் த பெசிடியம், plural basidia. Basidia are arranged in fruiting body calls basidiocarps. ஓகே, ஸோ பெசிடியோமைசிட்டிஸில் பெசிடியோகார்ப்ஸ் ஃப்ரூட்டிங். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரியும். பூசணி எல்லாம் ஞாபகம் இருக்கா, பூசணி யூஸ்டகார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ புசினியா யூஸ்டிலிகோ அஸ்டலிகோ அண்ட் அகாரிகஸ் விச் இஸ் த மஷ்ரூம். ஸோ புசினியா தான் ரஸ்ட் ஃபங்கஸ்ன்னு சொல்கிறது, யூஸ்டிலிகோ ஸ்மட் ஃபங்கஸ்ன்னு சொல்கிறது. ஓகே, பெசிடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நம்ம கடைசி ஸ்டேஜ் டியூட்ரோமைசிட்டிஸ், அதாவது அதர்வைஸ் கால் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்கிறது. எதுக்கு இது இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை சொல்கிறது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபங்கையோட ஒரு மைக்ரோஸ்கோபிக் பிக்சர். ஏன் சொல்கிறாங்கன்னு அப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இப்போது அகெயின் யார் வந்திருக்காரு, கொண்ட ஃபார் எஸ் வாட் இஸ் இட், கொனிடியா இல்லையா, கொனிடியா. ஸோ த டியூட்ரோமைசிட்டிஸ் reproduce only by asexual spores known as conidia. The mycelium again is septate and branched. Some members are saprophytes, they feed on dead. Others are parasites, while large number of them are decomposers of litter. Litter na kuppை. So குப்பையை decompose பண்றது இந்த டியூட்ரோமைசிட்டிஸ். So D for D, டியூட்ரோமைசிட்டிஸ் are main decomposers, நல்லா வச்சுக்கோங்க, and help in mineral cycling. ஸோ இது நம்ம ஈகோ என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்கை. ஆனால் தட் இஸ் கால்ட் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. வை இட் இஸ் கால்ட் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை? பிகாஸ் only the asexual or vegetative phase of this fungi are known. ஓகே, இது மட்டும்தான் தெரியுது. செக்ஷுவலை பற்றி அந்தளவு தெரியல. செக்ஷுவல் தெரிஞ்சதுன்னா அதை வேறு குரூப்பில் போட்டிருப்பாங்க. தெரியாதனால இதெல்லாமே ஒரே இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு போட்டாங்க, இல்லாட்டி அனமார்பிக் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. Okay, so it is also possible that asexual and vegetative stage have been given one name. Okay, ஒரே ஃபங்கையில் பாருங்கள், asexual vegetative ஸ்டேஜுக்கு ஒரு பேரும் செக்ஷுவல் ஸ்டேஜுக்கு இன்னொரு பேர் கொடுத்து வேறு கிளாஸில் வச்சுருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைனா அதுக்கு செக்ஷுவல் இது என்னென்னு கரெக்டாக தெரியல. ஸோ சயின்டிஸ்டே கன்ஃபியூஸாக இருக்காங்க, நம்மளுக்கு அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ லேட்டர் வென் லிங்கேஜ் வேர் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ த ஃபங்கை வேர் கலெக்டிவ்லி ஐடென்டிஃபை அண்ட் மூவ்ட் அவுட் ஆஃப் டியூட்ரோமைசிட்டிஸ். அதாவது இப்போ ஒரு ஃபங்கையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி செக்ஷுவல் ஸ்டேஜ் இருக்குது எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சப்போ கடைசியில் பார்த்தா அது வேறு கிளாஸ் ஃபங்கையாக இருக்கலாம் அப்படின்னு அது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பெர்ஃபெக்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் டியூட்ரோமைசிட்டிஸ் were discovered, they were often moved to ascomycetes and basidiomycetes. ஸோ அந்த மாதிரி செக்ஷுவல் ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அது வேறு பக்கம் மூவ் ஆகிற மாதிரி ஆகிடுது. ஓகே, ஸோ இதுதான் டியூட்ரோமைசிட்டிஸ். ஸோ டியூட்ரோமைசிட்டிஸுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. இப்போது இந்த பிக்சர் உங்களோட என்சிஆர்டி புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்கஸ் பிக்சர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். ஸோ இது என்னதுன்னா நம்மளோட மூக்கு, அதாவது மியூக்கர். ஓகே, so this one is mucor, this one is aspergillus casper இல்லையா, aspergillus, this is agaricus, that is mushroom. அதே தான் நம்ம 10th புக்லேயே நம்ம இது பார்த்துருப்போம். ஸோ aspergillus, ஓகே, this one is aspergillus ஈஸியாக இருக்குது. aspergillus இந்த மாதிரி தலையை விரிச்ச மாதிரி இருக்கும். பெனிசிலியம் ஒரு பொக்கே மாதிரி இருக்கும் அதோட எண்டு, சரியா, பென்சிலியம். அகாரிக்கஸுங்கிறது ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது தான். ஓகே, ஸோ இதோட நமக்கு ஃபங்கையோட எல்லா இதுவும் முடிஞ்சுது. ஓகே, தேங்க்யூ.